ஸோ ஹாய் கைஸ். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹெர்கல்ஸ். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு வீடு கட்டுற கேம் தான். ஸோ இது ஒரு சீக்ரெட் கேம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தால, ஸோ அதுதான். ஸோ இந்த கேமோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிராஃப்ட் பில்டிங். ஸோ இதுக்கு இப்போ உங்களுக்கு முன்னாடி பெருசாக ஸ்க்ரீனில் ஒன்று தெரியுதுல்ல, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என் வீடு. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீட்டுக்குள்ளார போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா நானே கட்டினது. இங்கே முன்னாடி ஒரு வார்மிங் பிளான்ட் வச்சு அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அடுத்து உள்ளே வந்தீங்கன்னா கீழே ஒரு டைனிங் ஏரியா நல்லா பெருசாக விட்டு கட்டியாக இருக்குது. அப்புறமா இங்கே நடுவில் ஒரு வாஷ் பேஷன் வச்சு 2 பக்கமாக எக்ஸிட் விட்டுருக்கோம். அடுத்து இதுக்குள்ளே இப்படி வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிங்க் ஒரு ரெஸ்ட் ரூம் வச்சுருக்கோம். அடுத்து திருப்பி இது வழியாகவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், வெளில வந்துக்கலாம். அடுத்து இப்படிக்கா வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு வழி இருக்கும். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பெட்ரூமாக இந்த பக்கம் கட்டி வச்சுருக்கேன். இந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எல்லா பக்கமும் தெரியும் ஒரு கெஸ்ட் பெட்ரூமாக. ஸோ நம்ம குவிக்க வெளில போய்க்கலாம். ஸோ அடுத்து வீட்டுக்குள்ளாரியே ஒரு குட்டி ஸ்டார் கேஸ் வருது. ஸோ இந்த ஸ்டார் கேஸில் மேலே நீங்கள் ஏறினீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் அழகான ஒரு ஹால் இருக்கும். அப்புறமா இங்கே 2 சோஃபாஸ் வச்சு ப்ரொஜெக்டர் டிவி. அடுத்து இப்படி வந்தீங்கன்னா கிச்சனு. ஸோ 4 அடுப்பு வச்சு இந்த கிச்சனை அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கு. அப்புறமா சுற்றி ஃபுல் கிளாஸஸாக வச்சு வீட்டை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்ரூம், இது வந்து ஷவர் ஏரியா. இது பார்த்தீங்கன்னா பாத்ரூமு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு அழகான ஒரு இடம். கீழே கெஸ்ட் பெட்ரூமுக்கு மேலே இருக்குது இந்த இடம். ஸோ நெக்ஸ்ட் இப்படியே குயிக்காக வெளியில் வந்துடணும். அடுத்து வந்தீங்கன்னா இது பெட்ரூமு. இது நாங்கள் தங்குறதுக்குன்னே தனி பெட்ரூமு. அடுத்து இதுவும் ஒரு பாத்ரூமு, 2 ஈக்குவல் சைஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே இதுவும் சூப்பராக இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். அடுத்து வாங்க நம்ம கீழே போயிடலாம். ஸோ அடுத்து இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே ஒரு இது வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் அழகாக இருக்கும். டைனிங்கில் சாப்பிட வரவங்களுக்கு இது அழகாக இருக்கும், ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட்டு வெளியில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு அழகான ஒரு லைட்ஸ் கொடுத்து மேலெல்லாம் ஃபுல்லாக பர்குலர் டிசைன்ஸ்லாம் கொடுத்து பயங்கரமாக இது பண்ணியிருக்கு. ஸோ அப்புறமா பில்லர் போட்டு கட்டினதுனால இங்கே மட்டும் கொஞ்சம் இதாகும், அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வெளியில் வந்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்னா மேலே போகிறதுக்கான ஸ்டேர்ஸு. ஸோ 2nd ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர்ஸு அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் செட் பண்ணிட்டு அடுத்து மேலே வந்தீங்கன்னா சைடில் ஒரு ரூமு. இதுதான் என்னோடய ஸ்டுடியோ ரூமாக வச்சுருக்கேன். ஸோ உள்ள வந்தீங்கன்னா ஃபுல்லாக வுட் ஃபினிஷிங்கோட இந்த ரூம் அழகாக இருக்கும். இந்த பக்கம் ஒரு விண்டோ, அப்புறம் விட்டு, இந்த பக்கம் ஒரு விண்டோ, அப்புறம் விட்டு. அடுத்து இது எடிட்டிங் ரூமு. அடுத்து இது வந்து ஃபுல்லாகவே அந்த ஃபோட்டோ எடுக்கிற இடம், அதுக்காக இந்த பிளாங்க் ஸ்பேஸ். அடுத்து இந்த இடத்த ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெளியில் வந்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரியே எங்கேயும். அடுத்து வந்தீங்கன்னா அந்த 4 அடுப்பு கீழே இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா காற்றெல்லாம் வெளில போயிடும். அடுத்து இந்த பக்கம் ஒரு ஸ்டேர்ஸ் விட்டுருக்கேன். இதில் ஏறி வந்தீங்கன்னா டெரஸ்க்கு போய்க்கலாம். ஸோ டெரஸ்க்கு வந்தீங்கன்னா கீழேருந்து நம்ம பார்த்தோம்ல, ஸோ அந்த கீழே வார்ம் பிளான்ஸ்லாம் இருக்கிறது நம்ம இது வழியாக இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கீழே மேலே காமிச்சலாம் கீழேருந்து. ஸோ ஸ்விம்மிங் பூல் அது இதுன்னு அதெல்லாமே நம்ம இந்த வழியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே சூப்பரான ஒரு இடம். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இடங்க. ஸோ நான் உங்களுக்கு மேலே போகிறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல அருமையான ஒரு இடம்.
அவரோட இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்த ஊருமே இந்த வழியாக தெரியும். ஸோ இந்த மொத்த ஊரையும் சுற்றி காமிக்கணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக ஒரு வீடியோ போட்டு எடுத்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ எந்த டேட்டுக்கு உங்களுக்கு ரிலீஸ் ஆகும்னு தெரியாது. ஏன்னா நான் இதில் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதனால் அது கொஞ்சம் டைமிங் எடுக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுனால அது கொஞ்சம் டைமிங் எடுக்கும். ஸோ வாங்க கீழே குதிச்சு பார்க்கலாம். ஸோ ஓகே, குயிக்காக எஸ்கேப் ஆகிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நான் இந்த தேங்க்யூவோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். டாட்டா, பை பை, see you, bye.